ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து ஜிஆர்டிக்கும் லலிதாவுக்கும் உள்ள சேவிங் ஸ்கீம் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விசஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து இந்த வீடியோ வந்து போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜிஆர்டியும் லலிதாவுக்கும் உள்ள கம்பேரிஷன் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி வந்து பார்ப்போம். இதில் வந்து ஃப்ரீ அண்டு ஃப்ளெக்ஸி, ஸோ இந்த ரெண்டுமே வந்து நம்ம ஸ்கீம் வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒவ்வொரு ஸ்கீம் மட்டும் தான் தனித்தனியாக சொல்லியிருக்கேன். இதில் நான் வந்து ஜிஆர்டி வந்து தனியாக வந்து வீடியோ போட்டிருக்கேன், லலிதா ஜுவல்லரியும் வந்துமே நான் தனியாக வந்து போட்டிருக்கேன். ரெண்டுமே வந்து பெனிஃபிட் வந்து போட்டிருக்கேன். இதுலேயுமே வந்து 3 ஸ்கீம் வந்து இருக்குது, இதுலேயுமே 3 ஸ்கீம் இருக்குது. இதில் வந்து 3 ஸ்கீமையும் ஒன்றா வந்து போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி மட்டும் தனியாக வந்து போட்டிருக்கேன், மீதி 2 ஸ்கீமை வந்து ஒன்றா வந்து போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீ டைமில் நீங்கள் இருக்கும்போது வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து நான் சும்மா வந்து கம்பேரிசன் மட்டும் நான் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ஸோ அவங்களுக்காக. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து வெயிட்டும் இருக்குது, அமௌண்ட்டும் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டு இல்லை அமௌண்ட்டு, ஸோ ரெண்டுமே இந்த ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸ் இருக்கா. ஸோ இதில் வெயிட்டாகவும் நம்ம பண்ணிக்கலாம், அமௌண்ட்டாகவுமே சேவ் பண்ணிக்கலாம். இந்த நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸ்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டு இல்லைனா வந்து அமௌண்ட்டு, ஸோ ரெண்டுமே நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 11 மந்த்து ஸ்கீமு, ஸோ இதுவுமே வந்து 11 மந்த்து ஸ்கீம் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 50% டிஸ்கவுண்ட்டு வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து நம்ம 18% இருக்க நகை எல்லாத்துக்குமே வந்து 50% வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். மீதி 50% வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 18% உள்ள நகை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 9% வந்து நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும், 9% வந்து ஸ்டோர் ரூம் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் என்ன அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இந்த மாதிரி 50% தான் நம்ம வந்து பே பண்ணணும், 50% வந்து பே பண்ணுவாங்க கம்பெனி வந்து பே பண்ணணும், கம்பெனினே வருது, ஜுவல்லரி ஷாப் வந்து பே பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இதில் வந்து கிஃப்ட் வந்து நம்ம கொடுக்குறாங்களே, ஸோ அதில் வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 100% வந்து நோ வேஸ்டேஜ், நீங்கள் எந்த நகை எடுத்தாலுமே நோ வேஸ்டேஜ் கிடையாது. இதில் வந்து ஒரு லிமிட் இருக்கா, ஸோ 18%, ஸோ இதில் வந்து லிமிட்டு கிடையாது. நீங்கள் எந்த நகை எடுத்தாலுமே வேஸ்டேஜ் எல்லாமே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் அமௌண்ட் வந்து 1000 ரூபா தான் வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3% வந்து ஜிஎஸ்டி வந்து பே பண்ணணும், இதுலேயும் வந்து 3% வந்து வேஸ்டேஜ் வந்து பே பண்ணணும். இந்த 50% வந்து டிஸ்கவுண்ட் வந்து இது பண்ணுறாங்கல்ல, ஸோ அது வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. இப்போ ஆல்ரெடி வந்து நான் ஜிஆர்டி விசஸ் வந்து தங்கமயில் வந்து நான் டிஃப்ரெண்ட் வந்து போட்டிருப்பேன். ஸோ நம்ம சேனல்லே வந்து இருக்குது, ப்ளேலிஸ்ட்லேயே வந்து இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு உங்களுக்கு எது பெனிஃபிட்டாக இருக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து 50% டிஸ்கவுண்ட்டு சொன்னேன்னா வேஸ்டேஜில். இப்போ வந்து நம்ம கிராமு இல்லைனா அமௌண்ட்டு, இப்போ கிராமு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா 5000 ரூபா ஒரு மாதத்துக்கு கட்டுறீங்க அப்படின்னா 11 மந்த்து ஸ்கீமா இப்போ 55,000 வந்து நம்ம கையில் வந்து இருக்கும். இதே வந்து ஒரு கிராம் ஒரு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 6400 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் வந்து நான் இந்த இதை போட்டிருக்கேன். இப்போ அமௌண்ட்டுன்னு பார்க்கும்போது நமக்கு 55,000 இருக்கும், ரேட்டுன்னு பார்க்கும்போது 6400 ரூபா இருக்குமா. ஸோ நான் மொத்தமாக வந்து எவ்வளோ கிராம் வந்து நான் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா 8 கிராம் வந்து நான் வந்து சேர்த்து வச்சுருக்கேன். 8 கிராம் 0.59 மில்லி வந்து நான் சேர்த்து வச்சுருக்கேன். இந்த 8 கிராமுக்கு வந்து 16% வந்து வேஸ்டேஜ் உள்ள நகை வந்து நான் எடுக்கிறேன். 18% உள்ளது வந்து 50 வந்து நம்ம பே பண்ணணுமா. எனக்கு வந்து 16% உள்ள நகை வந்து ஒன்று பிடிச்சிருக்கு, ஸோ அதை வந்து நான் வந்து எனக்கு 16% வேஸ்டேஜ் உள்ள நகை வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. அப்போ அந்த 16% வந்து பாதி வந்து 8%, ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா 50% வந்து நம்ம பே பண்ணணுமா. இப்போ இந்த 8 கிராம் வந்துட்டு அந்த 0.08, நான் 8 கிராமுக்கு வந்து ஜிஎஸ்டி இருக்கா, வேஸ்டேஜ் இருக்கா, அதை வந்து நம்ம இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிராம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.687 வந்து கிராம் வந்து கிடைக்கும். இப்போ வந்து அந்த கிராமையும் நம்ம ரேட் இருக்குல்ல, ஸோ என்றைக்கு ரேட்டோ அன்னைக்கு உள்ள ரேட்டையுமே வந்து இன்ட்டு பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4397 ரூபா வந்து கிடைக்கும் நமக்கு. ஸோ நம்ம பாதி பர்சன்டேஜுக்கு வந்து போட்டிருக்கோம், 8% நம்ம பார்க்கும்போது 4397 ரூபா. இதே வந்து நம்ம 50% நம்ம பே பண்ணலை அப்படின்னா நமக்கு வந்து 8000 ரூபா வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். அதான் நமக்கு வந்து 8794 ரூபா வந்து வருதா. ஸோ அதில் பாதி வந்து நம்ம 4397 ரூபா வந்து நம்ம வந்து கட்டுறோம். ஸோ அதில் தான் வந்து நம்ம 16%, 8% நாம் கட்டுறோம், 8% வந்து ஜுவல்லரி ஷாப் வந்து கட்டுறாங்க. இதே வந்து லலிதாவில் வந்து நீங்கள் 100% நோ வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து நீங்கள் நகை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் மினிமம் அமௌண்ட்டு 1000 ரூபா, இதுலேயும் மினிமம் அமௌண்ட்டு 1000 ரூபா. 3% வந்து ஜிஎஸ்டி பே பண்ணணும், இதுலேயும் அதே காமன் தான். இதுலேயும் ஆன்லைன் பேமெண்ட் இருக்குது, இதுலேயும் வந்து ஆன்லைன் பேமெண்ட் இருக்குது.
இதில் வந்து நீங்கள் 10th மந்த்தே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் பெனிஃபிட். இது வந்து 11 மந்த் ஸ்கீமு. ஆனால் நீங்கள் 10th மந்த்லேயே கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் பெனிஃபிட்டும் வந்து இது பண்ணிக்கலாம். ஆனால் லலிதாவில் வந்து நீங்கள் 11 மந்த்து கட்டினா மட்டும்தான் வந்து இதோட ஃபுல் பெனிஃபிட். ஃபுல் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து நகை எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஆர்டியில் வந்து நீங்கள் 7 மந்த்து இல்லை 8 மந்த்தில் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா 30% வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். 18% உள்ள இருக்க நகை எல்லாமே வந்து 30% வந்து நீங்கள் வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். 50% தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 30% வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதே நீங்கள் 9th மந்த்தில் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 40% வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து நம்ம வந்து நகை எடுத்துக்கலாம். இதே நீங்கள் 7th மந்த்து பண்ணுறீங்க அப்படின்னா 60% வந்து டிஸ்கவுண்ட்டு பண்ணுவாங்க. இதே நீங்கள் 9th மந்த்து இல்லை 10th மந்த்து வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 70% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க வேஸ்டேஜில். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எவ்ரி மந்த்து நீங்கள் மாதம் வந்து 10ஆம் தேதிக்குள்ளே வந்து பேமெண்ட் ஃபுல்லாக வந்து கட்டிடணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் வந்து 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே எப்போனாலும் வந்து கட்டிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1 மந்த்தில் வந்து நீங்கள் ஒரு பேமெண்ட் மட்டும் தான் கட்ட முடியும். என்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இருக்குது, ஸோ இப்போ நான் 5000 கட்டிகிட்டு இருக்கேன், நான் வந்து இந்த மாதமே வந்து நான் 10000 கட்டிடுவா அப்படின்னா அப்படி கட்ட முடியாது. 1 இன்ஸ்டால்மெண்ட் தான் கட்ட முடியும். ஒரு மாதத்தில் ஒரு இந்த தான் கட்ட முடியும். அது 11 மந்த்து. இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 1 மந்த்தில் ஒரு இன்ஸ்டால்மெண்ட் தான் கட்ட முடியும், ஜிஆர்டிலும் லலிதாலையும். ஆனால் வந்து தங்கமயிலில் பார்த்தீங்க அப்படின்னா 1 மந்த்தில் வந்து நீங்கள் 2-3 இன்ஸ்டால்மெண்ட்டு கூட கட்டிக்கலாம். இப்போ என்கிட்ட 5000 இருக்குது, எக்ஸ்ட்ரா 1000 இருக்குது அப்படின்னா அந்த ஒரு மாதத்துலேயே வந்து நீங்கள் வந்து 2000 கட்டி 10000 வந்து கட்டிக்கலாம் நீங்கள். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா தங்கமயிலில் இது ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி கிராம் வந்து ரேட் வந்து கம்மியாக இருக்குது, அப்போ இந்த டேட்லேயே வந்து 2 இன்ஸ்டால்மெண்ட் கட்டலான்னா கட்டிக்கலாம். ஸோ அது ஒரு பெனிஃபிட் இருக்குது தங்கமயிலில். ஸோ அது வந்து நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் ஜுவல்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, நம்ம கோல்டு காயின் கூட வந்து இதில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கிஃப்ட் இருக்குது. ஸோ கிஃப்ட் வந்துமே பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்கீமுக்கு வந்து ஒரே கிஃப்ட் இருக்குது. இன்னொரு ஒரு ஸ்கீமுக்கு வந்து 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் வந்து அப்டேட்டாக வந்து அதுக்கு கிஃப்ட் வந்து போட்டிருக்காங்க, அதுவுமே வந்து இருக்குது. அப்புறமேட்டு யூபிஐ பண்ணுறோம்ல, ஸோ அதுக்குமே வந்து ஜிஆர்டியில் வந்து கிஃப்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஜிஆர்டியில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 3 கிஃப்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு கிஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸிக்கும் நியூ கோல்டன் 11 அப்படின்ற அந்த ஒரு ஸ்கீமுக்குமே வந்து 2க்குமே வந்து ஒரே கிஃப்ட் வந்து இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ கோல்டன் 11 அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து இருக்குது, 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ அது வந்து நான் தனியாக போட்டிருக்கேன், அதுக்குமே வந்து கிஃப்ட் வந்து இருக்குது. அப்புறம் யூபிஐ. ஸோ 3. ஸோ லலிதாவில் வந்து கிஃப்ட்டு கிடையாது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 100% வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 50% வந்து வேஸ்டேஜ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது ஒன்று தான் வந்து 2க்குமே உள்ள டிஃப்ரெண்ட்டு. ஸோ இதுக்கு கிஃப்ட்டு இருக்குது, இதுக்கு கிஃப்ட்டு இல்லை. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். வேறு எந்த மாதிரி வீடியோ வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி வீடியோ வந்து நான் போடுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தேரடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.